வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த பயறு வகைகள்லாம் அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன் வந்து நிறைய கிடைக்கும். ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவிச்சு சாப்பிடுறது அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. சோ இந்த மாதிரி வந்து குருமா மாதிரி வச்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம வந்து சோம்பு, கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்திருக்கேன். இந்த குருமால வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா இருக்கும். காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டுல அரைச்சது, அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுருள சுருள வதங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தேங்க, நைட்டு வந்து ஊற வச்சது. அதுக்கப்புறமா உப்பு எல்லாம் சேர்த்து கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியா வந்து தேங்காய், சீரகம், சோம்பு அரைச்சு ஊத்திட்டோம்னா சிம்பிளா வந்து குருமா ரெடி ஆயிடும். ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தலை தூவணும்னா அல்டிமேட்டா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ரவக்களி வச்சு ட்ரை பண்ணேன், செம்மையா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.